வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இன்னிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதை பற்றி வந்த பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அக்னி நட்சத்திரமும் காண்டவன தகனமும். அக்னி நட்சத்திரம் குறித்து புராண கதை ஒன்று உள்ளது. புராண காலத்தில் 12 வருடங்கள் இடைவிடாமல் நெய்யூற்றி ஸ்வேதகி யாகம் செய்தார்கள். யாகத்தீயில் வார்க்கப்பட்ட நெய்யை அதிகமாக உண்ட அக்னி தேவனுக்கு மந்த நோய் தாக்கிவிட்டது. அந்த நோய் நீங்குவதற்கு மூலிகை செடிகள் நிறைந்த காண்டவன வனத்தை 21 நாட்கள் எரித்த காலமே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது. மகாபாரதத்தில் இது குறித்து கிளைக்கதை ஒன்றும் உள்ளது. காண்டவன வனம் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ளது. அந்த காட்டிற்குள் நிறைய மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும். அந்த வனம் இந்திரனின் காவலில் இருந்தது. அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்ய வைத்தான் மழையின் அதிபதியான இந்திரன். காண்டவ வனத்தை எரித்து மூலிகைகளை கபலீகரம் செய்தால் தனது நோய் நீங்கிவிடும் என்று நம்பினார் அக்னிதேவன். அதற்காக கிருஷ்ணர் அர்ஜுனன் உதவியை நாடினார் அக்னிதேவன். அக்னிதேவனின் வேண்டுதல். ஒரு நாள் யமுனை நதியில் கண்ணனும் அர்ஜுனனும் அவர்களுடைய தோழர்களும் குளித்து கொண்டிருந்தனர். அவர்கள் கரையேறும் சமயத்தில் ஒரு அந்தணர் வந்தார். கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து ஒரு வேண்டுகோளை வைத்தார். உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள். எனக்கு அதிக பசி. என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும். இந்த வனத்தில் என் பசிப்பினியை தீர்க்கும் மருந்து உள்ளது. நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அக்னிதேவனுக்கு வந்த நோய் கண்ணனுக்கு தெரிந்தாலும் அந்த அந்தணரின் பேச்சு வித்தியாசமாக இருக்கவே அவரை உற்று பார்த்தார். அக்னிதேவனே, ஏன் இந்த வேடம்? நேரடியாகவே எங்களிடம் உங்கள் பசிப்பினிக்கு உணவு கேட்கலாமே என்று கண்ணன் சொன்னதும் தன் வேடத்தை கலைத்தார் அக்னிதேவன். தனக்கு ஏற்பட்ட மந்த நோயை பற்றியும் சொன்னார். உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியளிக்கும் பரமாத்மாவே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 12 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார். யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன். அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது. அந்த மந்த நோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகை செடிகள் இந்த வனத்தில் நிறைந்துள்ளன. இங்குள்ள அரிய மூலிகைகளை நான் சாப்பிட்டால் மட்டுமே என் மந்த நோய் தீரும் என்று கூறி வேண்டினார். நீங்கள் காட்டிற்குள் நுழைவதற்கு எங்கள் தயவை ஏன் நாடுகிறீர்கள் என்று கேட்டார் அர்ஜுனன். அதற்கு அக்னிதேவன், காட்டில் நுழையும் போதெல்லாம் இந்திரதேவன் மழை பெய்ய வைத்து என்னுடைய முயற்சியை தடுத்து விடுகிறார் என்றார். எனவே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அக்னிதேவனின் வேண்டுகோளை ஏற்று கண்ணனும் அர்ஜுனனும் உதவி செய்ய ஒத்துக்கொண்டனர். அதுவும் அப்படி உங்களுக்கு உதவி செய்ய தனக்கு அம்பும் வில்லும் தேவை என்று வேண்டுகோள் வைத்தார். அதை ஏற்ற அக்னிதேவன் சக்தி வாய்ந்த காண்டீபம் என்ற வில்லும் எடுக்க குறையாத அம்புகளை கொண்ட அம்புரா துணியையும் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட அர்ஜுனன் 21 நாட்கள் மட்டுமே இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்போது மழை பெய்யாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று கூறினார் கண்ணன். அக்னிதேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்கத் தொடங்கினான். இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்திற்கு உத்தரவிட்டான். மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வானில் வருவதைக் கண்ட கண்ணன் அர்ஜுனனை பார்க்க, அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க சரக்கூடிய ஒன்றை தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டி தடுத்தான். 21 நாட்கள் எரித்த அக்னிதேவனும் முதல் 7 நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தான். அடுத்த 7 நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டான். அடுத்த 7 நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணனிடமும் அர்ஜுனனிடமும் விடை பெற்று வெளியேறினான். இவ்வாறு அக்னிதேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது. அக்னிதேவனுக்கு உதவி செய்ய போன அர்ஜுனனுக்கும் சக்தி வாய்ந்த காண்டீப வில்லும் எடுக்க குறையாத அம்புகளை கொண்ட அம்புரா துணியும் கிடைத்தது. இந்த வில்தான் குருஷேத்திர போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. தானம் செய்யுங்கள். இந்த நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல பலனை தரும். தான தர்மங்கள் செய்யலாம். தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கலாம். நோயாளிகளுக்கு இளநீர் தரலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலணி குடைகளை வழங்கலாம். ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அளிக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இதில் எந்த நட்சத்திரமுமே அக்னி நட்சத்திரம் இல்லை. ஆனால் அக்னிக்கு நிகரான சூரியனின் நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் உள்ளது. இதில் மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் அக்னியின் ஆட்டம் ஆரம்பமாகிறது. சூரியன் சித்திரை மாதம் மேஷ ராசியில் நுழையும் போது உச்சமடைகிறார். உச்சமடைந்த சூரியனின் கதிர்கள் நம்
நம்மை சுட்டு பொசுக்குகிறது. கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன், அதிதேவதை அக்னி. மேஷராசியில் சூரியன் பயணிக்கும் போது நெருப்புக்கு இணையான வெப்பத்தை சூரியன் கக்குவதால் அக்னி நட்சத்திரம் என்கின்றனர். அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரிவெயில் பொதுவாக எந்த வருடமும் தேதி மாறாது. நெருப்புக்கோள் சூரியனுக்கு மேஷராசி செவ்வாயின் வீடாகும். நெருப்பு ராசியான மேஷத்தில் நெருப்புக்கோள் செவ்வாயின் ஆட்சி வீடு என்பதால் நெருப்பு கிரகமான சூரியன் மேஷத்தில் சஞ்சரிக்கும் போது வெயில் உக்கிரமாக தகிக்கிறது. சூரியனின் பயணம் சித்திரை மாதம் மேஷராசியில் தொடங்கி பங்குனி மாதம் மீன ராசியில் முடிகிறது. அஸ்வினியில் பயணத்தை தொடங்கும் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் தூங்குவதற்கு 2 பாதங்கள் முன்பாக, அதாவது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்குள் சூரியன் நுழையும் காலம் முதல் கார்த்திகை முடிந்து 2 பாதம் வரை, அதாவது ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கும் கால அளவினை அக்னி நட்சத்திர காலம் என்கின்றனர். அக்னி பகவான். ரிக்வேதம் அக்னியை கொண்டே ஆரம்பிக்கிறது, அக்னியை கொண்டே முடிகிறது. அக்னியின் முக்கிய குணம் பிரகாசம், ரூபம் ஹிரண்மயம். அக்னியே தேவதைகளுக்கும் ஹோமம் செய்பவர்களுக்கும் பாலமாக இருந்து நாம் வழங்கும் ஹவிஸை கொண்டு சேர்க்கிறார். 2 முகம் கொண்டவன் அக்னி. யாகத்தீயில் ஆச்சாரியர் எஜமானர் இருவரும் இடும் ஹவிஸையும் ஏற்பதற்காக 2 முகங்கள். தீ வளர்த்து ஹோமம் செய்பவர் பண்டிதர், அதன் பலனை அனுபவிப்பவர் எஜமானர். அக்னிக்கு 2 மனைவிகள், ஸ்வாகா ஸ்வதா. மங்கள காரியங்களுக்கு ஸ்வாகா என்றும் பித்ரு காரியங்களுக்கு ஸ்வதா என்றும் கூறி மந்திரங்களை உச்சரிப்பார்கள். அக்னி பகவானின் நைவேத்தியம். அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள், அதனால் 7 தினங்களுக்கு அவரை பூஜிப்பார்கள். அதாவது பூஜை அறையில் செங்காவியால் அக்னியின் கோலத்தை வரைந்து வாசனை மலர்களால் அர்ச்சித்து தீபமேற்றி வழிபட வேண்டும். பிரசாதமாக முறையே ஞாயிற்றுக்கிழமை பாயசம், திங்கட்கிழமை பால், செவ்வாய்க்கிழமை தயிர் மற்றும் வாழைப்பழம், புதன்கிழமை தேன் மற்றும் வெண்ணெய், வியாழக்கிழமை சர்க்கரை மற்றும் நெய், வெள்ளிக்கிழமை வெள்ளை சர்க்கரை மற்றும் பானகம், சனிக்கிழமை பசுனை மற்றும் தயிர் சாதம் என்று நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். தோஷ காலம். காண்பவனத்தை அக்னி தேவன் கபலீகரம் செய்த காலமே அக்னி நட்சத்திர காலம் என்கிறது புராண கதை. சூரியனின் வெப்பம் தகிக்கும் இந்த காலகட்டத்தை கத்திரி வெயில் காலம் என்றும் கூறினர். இது தோஷ காலமாக கருதப்படுகிறது. எனவேதான் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்தனர். அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் நல்ல காரியங்கள் செய்யலாமா என்ற சந்தேகம் சிலருக்கும் உண்டு. திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பெண் பார்த்தல், உபநயனம் ஆகியவை செய்யக்கூடாது. ஆனால் சுப விசேஷங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். அதே போன்று முடி இருக்குதல், காது குத்துதல், புது வீட்டுக்கு குடிபோகுதல், பால் காய்ச்சுதல், கிரகப்பிரவேசம் செய்தல், பூமி பூஜை செய்வது, கிணறு வெட்டுதல் போன்ற விவசாய வேலைகளை தொடங்குவது ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும். அக்னி நட்சத்திரம் தொடங்கும் போது முதல் 7 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போகும். 21வது நாளில் வெயில் உச்சத்தை தொடும். அதன் பிறகு படிப்படியாக வெயில் தாக்கம் குறையத் தொடங்கும். அக்னி நட்சத்திர தோஷ காலம் முடிந்த பிறகு எல்லா கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறும். இதை அக்னி கழிவு என்று கொண்டாடுவார்கள். நன்றி, வணக்கம்.